நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பையனுக்கு அப்படின்னா அவர்கிட்ட என்னவெல்லாம் இருக்க வேண்டும், என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணலாம்ப்பா. அது என்னது? முதல்ல வேலை இருக்கணும் சார். வேலை வேலை இருந்தால் போதும் சார். வேலை இருந்தால் போதும். வேலை இருக்கணுங்கிறாரு இவர். வேற என்ன இருக்கணும்? சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டினா இவங்களுக்கு வந்து 20,000 தேவை. ஓகே, மெட்ரோபாலிட்டனா ஒரு சின்ன 20,000. சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 10,000 இருந்தாலே போதும். 10,000 இருந்தா மேனேஜ் போதும். பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் ஓகே, சூப்பர், கிளியர். அது போக பார்த்தீங்கன்னா சேமிப்பு இருக்கணும் கொஞ்சம். ஒரு சேமிப்பு கொஞ்சம் இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் வச்சிட்டிங்கன்னா அவங்க சில செலவுகள் பண்ண சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, கல்யாணம் செய்யற செலவு செய்யறதுக்கு கெப்பாசிட்டி, கொஞ்சம் சேமிப்பு, 10,000 அல்லது 20,000 சம்பளம். வேலை. ஓகே, வேற என்ன? வேற என்ன? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு இருக்கணும். ஒரு நல்ல வேலை இருக்கணும். சரி, 15,000 ரூபா சம்பளம் இருந்தால் கூட போதும். ஓகே. குட் சேவிங்ஸ் இருக்கணும். குட் சேவிங்ஸ் இருக்கணும். ஆமாம், ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கணும். ஓகே. இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 1,00,000 ரூபாவாவது கையில் இருக்கணும். ஓகே, ஒரு கையில் 1,00,000 ரூபா பணம், 15,000 சம்பளம், ஒரு நல்ல வேலை இருந்தால் திருமணம் பண்ணலாம். ஆமாம், பண்ணலாம். குட், அவ்வளோதான். அதான் எப்போ ஒரு பையன் கல்யாணம் பண்ணலாம்? சொந்த வீடு இருந்தால் கன்ஃபார்ம். வேலைக்கு கூட போகணும். வீட்டு வாடகை வச்சு கூட நம்ம சம்பாதிக்கலாம். சொந்த வீடு இருந்தாலும் ஆளு இருக்கீங்க தான்ப்பா. இப்படிலாம் கூட நோகாமல் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு வாடகை வாங்கி 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 குடும்பம் நடத்திட்டே போயிடலாங்கிறீங்க. பரவாயில்ல. அவருக்கு வந்து அந்த சம்பாதிக்க முடியுன்ற ஒரு திறமை, ஒரு 15,000 ரூபாய் இந்த மாதம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் ஓகே, ஏதோ ஒரு சோர்ஸில் 50,000 அப்படின்ற கொண்டு வர முடியும். தைரியம் இருந்தாலே போதும். ஓகே, அந்த தைரியம் கண்டிப்பாக வேணும். ஓகே. இந்த பக்கம் இதெல்லாம், இந்த பக்கம் நீங்கள் இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸாக பார்க்குறீங்க, கிரைட்டீரியாஸ். கூலி வேலை செய்தாவது மனைவியை காப்பாற்றக்கூடிய திறன் படுத்தவர் திருமணம் செய்யலாம். ஓகே, உடம்புல தெம்பும் மனசு தைரியம் இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணலாம். உடம்புல தெம்பும் மனசுல தைரியமும் இருந்தால் போதும். உடல் தெம்பாக இருந்துச்சுன்னா மூட்டை தூக்கியாவது பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றலாம் சார். ஓகே. மனசு தைரியமாக இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய அந்த மனசு தைரியம் இருக்கணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எஸ், வேற வேற என்ன தகுதிகள் இருந்தால் ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம்? The person ஒருத்தருக்கு வந்து ஸ்டெடி ஜாப் இருக்கணும். ஸ்டெடி ஜாப் இருக்கணும். That's the most important criteria. ஓகே. And a good background and a qualification. குட் பேக்ரவுண்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் எதை மென்ஷன் பண்றீங்க? He must be a graduate at least, professionally qualified, because we seem to be going more on a relative term. சரி. Rather than going on a relative term, see there are people who get married at 10,000. There are people who are getting married at 1 lakh per month also. So அது வந்து that's a relative term. Salary is a relative term. இருக்கலாம், இல்லாமலும் போயிடலாம். இல்லாம போலாம். அதனால தான் ஸ்டெடி ஜாப்னு Steady job ஒன்று வேணும். ஓகே. And backed up by a good qualification, whichever is where the person has got an opportunity to grow in this particular career. நான் என்ன நினைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு வந்து தகுதின்றது சம்பாதியம். அது கல்வி மூலியமாக வரலாம், இல்லை உழைப்பு மூலியமாக வரலாம். உழைப்புன்றது தான் தொழில். ஒரு தொழிலை முழுமையாக நீ அடிப்படையாக சில விஷயம் கற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கற்றுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் உன்னால் ரன் பண்ண முடியும் ஃபேமிலினாக அது சுய சம்பாதியத்துக்கான முதல் அறிகுறி. ஓகே. மனைவியை வச்சு நல்லா காப்பாற்றக்கூடிய தைரியம் இருக்கணும். நாங்கள்லாம் படிக்கலை, எங்களுக்கெல்லாம் படிப்பறிவே கிடையாது. நாங்கள்லாம் இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். 15,000 ரூபா வச்சு மெட்ராஸ் சிட்டியில் ஃபேமிலியே ரன் பண்ண முடியாது, நடத்தவே முடியாது. ஏன்னா 5,000 ரூபா வாடகை இருக்குது. குழந்தைக்கு ஒரு மாதம் ஃபீஸ் கட்டணுன்னாக்கா 2,000 ரூபா ஃபீஸ் ஒரு குழந்தைக்கு வருது. மாதம் ரன் பண்ணுறதுக்கு மெட்ராஸ் சிட்டியில் 10,000 ரூபா இல்லைன்னா ஃபேமிலியே ரன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்பென்ஸு, பெட்ரோலு, குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கக்கூடிய காசு, அதுங்களுக்கு காலேஜுக்கு அனுப்பக்கூடியது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடியது, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் சேர்த்தா மினிமம் 30,000 இல்லாமல் மெட்ராஸ் சிட்டியில் ரன் பண்ணவே முடியாது. யாராலையும் ரன் பண்ண முடியாது. ஓகே. படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி. ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்க 15,000 ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கிறவங்க, ஓகே, 10,000 ரூபாயில் சம்பாதிக்கிறவங்க மோஸ்ட்லி ரேஷனை தான் நம்பி இருக்காங்க. ரேஷனை நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 30க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் கடையிலேருந்து அரிசி பர்ச்சேஸ் பண்ணி நல்லபடியாக இருக்காங்க. எங்கள் சொந்தத்துலலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளம் வேணும் கண்டிப்பாக. ஓகே. அப்போ ஓவராலாக நாங்கள் பார்க்குறப்ப ஒரு கிராமம் அல்லது டவுனாக இருந்தால் ஒரு 10,000 15,000 ரூபாய், சிட்டியாக இருந்தால் 20,000 30,000 ரூபா, அதாவது 25,000 to 30,000 rupees சேலரி கிரைட்டீரியா பெருவாரியானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.